பகுதிகளுடைய செயலாளர் மண்டல தலைவர் டி காமராஜ் அவர்களே, இந்த கூட்டத்தை பொறுத்தவரை ரெண்டு முக்கியமான செய்திகள் இருக்கிறது. ஒன்று, தலைவர் கலைஞருடைய பிறந்தநாள் விழாவை தாம்பரம் மாநகரம் தேர்தல் முடிந்தவுடனே முதல் கூட்டமாக இந்த கூட்டம் போடுவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். காரணம், தலைவர் இல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொன்னால் தலைவர் கலைஞரை நம்பிதான் நாங்கள் இந்த இயக்கத்திலே சேர்ந்து இன்றைக்கு தொடர்ந்து இந்த இயக்கத்தை வலுவோடு வைத்திருக்கின்றோம். அதுபோல நம்முடைய நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே நாம் வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாலும், பெருவாரியான வாக்குகள் வித்தியாசம் நமக்கு கிடைத்திருந்தாலும், இந்த தேர்தலிலே வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு, குறிப்பாக தாம்பரம் பகுதியிலே வாழ்கின்ற தொகுதியிலே வாழ்கின்ற அத்தனை பேருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே அன்போடு தெரிவித்துக் கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். நான் 1976 தான் முதலாக இந்த தாம்பரத்திலே சிறு சிறு வியாபாரமாக ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கும் எனக்கு 50 ஆண்டுகள் வியாபாரத்திலே நிறைவடைந்திருக்கிறது. 1977 தாம்பரத்தில் அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள் வேட்பாளராக நின்றார். ஆர் வெங்கட்ராமன் காங்கிரஸிலே வேட்பாளராக நின்றார்கள். அதுபோல் அண்ணன் முனுவாதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே அதிமுகவில் நின்றார். பம்மல் நல்லதேம் அவர்கள் திமுகவில் நின்றார். அண்ணன் கண்ணப்பன் அவர்கள், சேலியூர் கண்ணப்பன் அவர்கள் காங்கிரஸ் கட்சி, ஜனதா கட்சியின் சார்பாக நின்றார். இது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் முதலாக வாக்களித்து ஓட்டு போட்டது 1977. இன்றைக்கு நாங்கள் பார்ப்பது 7வது எதிர்கட்சியை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். எங்களுக்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. இங்கே பேசிய மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய ஒரே குறிக்கோள் தாம்பரம் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே குறிக்கோள். அந்த குறிக்கோள் இன்றைக்கு அடைந்திருக்கிறதா என்று பார்த்தால், எங்களை பொறுத்தவரை 100% திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக அண்ணன் கன்னியப்பனிலே இருந்து நான் முதல் கொண்டு அண்ணன் வைத்திலிங்கத்தில் இருந்து எங்களுக்கெல்லாம் பாசாக விளங்கி கொண்டிருக்கின்ற அண்ணன் TR பாலு வரை இந்த தாம்பரத்தை யார் வளர்த்தார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். இங்கே நம்முடைய கருணாகரன் சொன்னார் பாருங்க, இந்த 3வது முனையமாக வருவதற்கு நாங்கள் எடுத்த முயற்சி. நேற்று கூட ட்ரெயினில் தான் வந்தேன் நான், மதுரையிலிருந்து தாம்பரத்துக்கு. அந்த ட்ரெயினே எல்லாம் காலியாக போகுது. காரணம், அந்த அளவிற்கு இன்றைக்கு சென்ட்ரலை விட, எக்மோரை விட அதிகமாக வியாபாரத்திலே, வசூலிலே அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால், தாம்பரம் வளர்ச்சி மட்டுமல்ல, தாம்பரம் சுற்றி இருக்கிற பல்லாவரம் மற்ற எல்லா ஊரும் வளர்ந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிற விஜய்க்கு நான் இப்போ பதில் சொல்லணும்னா நேரம் பத்தாது. அவர் திருச்சியில் பேசிய பேச்சாக இருந்தாலும், டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும், இந்த சட்டமன்றத்தில் நடைபெறுகிற அவருடைய அன்றாட வாழ்க்கையாக இருந்தாலும், பொதுமக்கள் மத்தியில் அவர்கள் பேசுகிற பேச்சாக இருந்தாலும், அதற்கெல்லாம் எங்களால் பதில் சொல்ல முடியும். ஆனால் எப்பயும் போல மாவட்ட செயலர் அவருக்கே உரித்தான பாணியில் பேசி சென்று விட்டார். காலம் வரும்போது எப்போ வேணால் இதே இடத்துல நம்ம மீட்டிங் போட்டுக்கலாம், நம்ம பதில் சொல்லுக்கலாம். ஆனால் தாம்பரத்தை காப்பாற்றக்கூடிய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எந்த இயக்கத்திற்கும் இல்லை. தொடர்ந்து பாடுபடுவோம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பகுதிகளத்தினுடைய செயலர் காமராஜ் உள்ளிட்ட அத்தனை நிர்வாகிகளுக்கும் மாநகரத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.